கடைசியாக நாம் தியானித்தோம், பிள்ளை பெறாத மலடியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகிழ்ந்து பாடு அப்படின்றார். In the last sermon we were meditating over a barren woman. Rejoice and shout aloud. கற்ப வேதனை படாதவளே நீ ஆனந்த சத்தமிடு என்று அவர் சொல்லுகிறார். Lord was speaking to the barren woman to cry and sing with joy. பிள்ளை பெறாத மலடியை பார்த்து ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? Why the Lord is speaking to the barren women? மகிழ்ந்து பாடுன்றாரே. He's asking her to rejoice and ஆனந்த சத்தமிடு என்று சொல்றாரே. He's asking her to cry aloud and shout. ஆண்டவர் எதை மனதிலே வைத்து சொல்லுகிறார்? What is in the mind of God that he speaks like this? பெரிய பெரிய நன்மைகளை செய்ய விரும்புகிறேன். God is speaking to her that I am going to do great things for you. உன்னை நீ அதற்காக ஆயத்தப்படு, ஆயத்த நிலையிலே வைத்திரு என்று You have to be prepared and ready to receive all these blessings. ஆயத்தமாய் இரு என்று சொன்னால் நீ மகிழ்ச்சியாய் இரு என்று அர்த்தம். Be prepared means be glad. ஆண்டவர் சொல்ற பாடு அப்படின்றாரு. Lord is asking you to sing. ஆனந்த சத்தமிடு அப்படின்றாரு. He's asking you to sing and cry aloud. அதாவது உன் இருதயத்தை சரியான நிலையில வச்சுக்கோ அப்படின்றாரு. God is asking you to keep your heart in a good status. இறுக்கமா இருக்காத. He's asking not to harden your heart. இருதயத்தை சுகமா வச்சுக்கோ. God is telling you to have a healed இறுக்கமா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. There is no use of having hardened heart. நான் உனக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறேன். God is waiting to do great things for you. நீ கொஞ்சம் பாட கூடாதா? Can you sing? கொஞ்சம் மகிழ கூடாதா? Can you be glad a bit? ஆனந்த சத்தமிட கூடாதா? Can you shout aloud? கலிகூர கூடாதா? Can you rejoice? நான் உனக்கு பிள்ளையை தருவேன். I will give you the நான் உனக்கு நன்மையை தருவேன். I will do the great things. ஓ இருதயத்தை இந்த நிலையிலே நீ வைத்துக்கொள் என்று சொல்லு. You have to have a heart like this. நான் சொல்கிறேன், வறண்ட சூழ்நிலை மாறணும் அப்படினா, if you want to change the desert situation, வனாந்தர சூழ்நிலை எல்லாம் மாறணும் அப்படினா, you want to change the solitary places, முதல்ல நம்முடைய இருதயத்தை கவனிக்க வேண்டும். First you have to take care of your heart. நம்முடைய இருதயம் சுகமாக்கப்பட வேண்டும். Your heart should be healed. வேதம் சொல்கிறது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். The Bible speaks us to guard with all the carefulness our heart, because there is life which spring forth from the heart. இருதயத்தை சரியா காத்துக்கல அப்படினா பிறகு அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படாது. If you don't guard your heart properly, then you cannot expect the life springing forth from your heart. இருதயத்தை காத்துக்கொள்வது என்பது அவ்வளவு முக்கியமானது. It's very important that you have to guard your heart. இருதயத்தை காத்துக்கொள்ளலனா அதிலிருந்து கூவ ஊற்று தான் புறப்படும். If you don't guard your heart, then instead of living water there will be கூவ water. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொண்டால் அது ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்று சொல்கிறேன். You have to protect and guard your heart from all the angles, then you will have a spiritual transformation. இருதயத்தை எந்த நிலையிலே வைக்கணும் என்பதை இயேசு நமக்கு அழகா ஒரு இடத்துல போதிக்கிறார். Jesus is speaking how to keep our heart. திருப்புவோம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Let's turn to Matthew chapter 15. 1வது வசனம் 2வது வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். Let's read verse 1 and 2. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கைகழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. There are 1008 problems surrounded by them. பரிசேயர் வேதபாரகர் சொல்றாங்க, உங்க சீசர்கள் கைகழுவாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. But the scribes and the Pharisees are asking Jesus, why do not your disciples wash their hands? நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறலாமா? Can they break the tradition of the elders? இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இயேசு கிட்ட சொல்றாங்க. This is a problem for them and they are speaking about this to Jesus. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? What reply Jesus was giving to them? 3வது வசனத்தை பாருங்கள். Let's read the 3rd verse. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அவர் இப்படி திருப்பி விடுறாரு. Jesus is tossing the coin by saying this, but he answered and said unto them, why do ye also transgress the commandment of God by your tradition? அதாவது தேவனுடைய கற்பனையே உங்களுடைய பாரம்பரியத்தினாலே நீங்க கற்பனையை வீணாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. Jesus is telling them, by following your tradition you are not obeying and keeping up the commandment of God. இப்ப கை கழுவாம சாப்பிடுறதா இப்ப இருக்க பெரிய பிரச்சனையா? Is it a big problem that they are not washing their hand and eating bread? நீங்க என்ன நிலையில இருக்கீங்க தெரியுமா? Do you know what is your status? உங்களுடைய பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையே நீங்க மீறி நடக்கிறீங்க அத கேக்குறாரு. You are transgressing the commandments by following your tradition. 4 முதல் சில வசனங்களை வாசிப்போம். Let's read from 4th verse. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமன்வாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே, நீங்களோ எவனாயிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனமண்ணாமற் போனாமலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து,
உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் அப்படின்றார். 7வது வசனம் சொல்றாரு, மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள். 8வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் நாம் எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். God watches how we are worshiping him. அவர் இந்த இடத்துல சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்ன செய்றாங்க, கனப்படுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதுன்னு சொல்றார். Here God speaks about the people. These people draweth nigh unto me with their mouth and honoreth me with their lips, but their heart is far from me. நம்ம இப்படி கை வைத்து ஆராதிக்கிறோமா, அல்லது இப்படி கை வைத்து ஆராதிக்கிறோமா, அல்லது இப்படி கையை வைத்து ஆராதிக்கிறோமா, அதெல்லாம் பார்க்கிறது இல்ல. அவர் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். God is not checking us how we lift our hands like this or like this, but he looks unto our heart. அதனால கையை உயர்த்த கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. I'm not telling you should not lift your hands. சில பேர் கையை தான் உயர்த்திருப்பாங்க, ஆனா இருதயம் வேற எங்கேயோ கிடக்கும். Some of the people are lifting their hands but not their hearts. அவர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். God watches over our heart. நாம என்னதான் வாயை திறந்து துதிச்சாலும், maybe we are praising with our mouth, இருதயம் பக்கத்துல இருக்குதா அல்லது தூரத்துல விலகி இருக்கிறதா என்பதை அவர் பார்க்கிறார். God sees our heart, whether it is close to him or far away from him. ஏனா பரிசேயர்கள் அந்த மாதிரி தான் ஆராய்ச்சிட்டு இருக்கறவங்க. Because the Pharisees were worshiping God like this. பரிசேயர்கள் அப்படி தான் பாருங்க, அப்படி ஒரு மாதிரி Dress பண்ணிட்டு யாவே ஓன்னுட்டு இருப்பாங்க அவங்க. Because Pharisees was dressing up in a different way and they were singing like this, Yahweh, oh. ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே அப்படின்றாரு. God is calling them hypocrites. உதடுகளால் நீ என் பக்கத்துல நிக்கிற, ஆனா உன் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது அப்படின்றாரு. You are coming closer to me with your mouth, but your heart is far away from me. நாமும் கூட பாருங்க, நம்ம ஆலயத்துல தான் இருப்போம். Maybe we are also sitting inside the church. நாமும் கூட ஆராதனைன்னு ஆராய்ச்சிட்டு தான் இருப்போம். Maybe we are also worshiping the Lord. ஆராதனை. ஆனா இருதயம் எங்கேயோ வேற மேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கும். But our heart may be dealing with different matters. கறிக்கடையில கறி எடுத்து வைக்க சொல்லினேனே, எடுத்து வச்சானான்னு தெரியலையே. I asked the butcher to keep the meat ready. ஆராதனை எங்க ஞாபகப்படுத்துங்க அப்படினு சொல்லுவோம். We will be thinking, ஆராதனை, Lord, making him understand my உடனே ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது எல்லாரோட நினைப்பு வரும் நமக்கு. We will be remembering about many people when we are worshiping. ஆண்டவருடைய நினைப்பு வருதோ இல்லையே, எத்தனை பேர் வந்தாங்க, என்னது எப்படி அந்த சிஸ்டர் வரலையே இன்னைக்கு, எங்க அந்த சிஸ்டரை காணோம், இப்படி தான் கிடப்போம் நம்ம. We will be searching for another sister and worship, then why she is not yet come. நம்முடைய பாருங்க, நம்முடைய உதடு மட்டும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஆராதனை பண்ணிட்டு இருக்கு, ஆனா இருதயமோ எப்படி இருக்குது, ரொம்ப தூரமா இருக்குது. Here our mouth is worshiping but our heart is far away from the Lord. சில காரியம் இன்னைக்கு நான் சொல்ல போறேன், அது ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கையில. Today I am going to deal with you few things. It's very very important. இன்னைக்கு இருதயத்தை பத்தி நான் பேச விரும்புகிறேன். I am going to speak with you about the heart. இருதயத்திலே மூணு பகுதி இருக்கிறது. There are three parts in your heart. மூணு விதமான ஹார்ட் இருக்குன்னு சொல்லல. I am not telling that there are three types of hearts. மூணு ஹார்ட் இருக்குன்னு நான் சொல்லல. I am not telling there are three hearts. இருதயத்திலே ஒரு மூணு விதமான இருதயமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். There are three parts or three அதாவது ஒண்ணு என்னன்னா ஃபங்க்ஷனல் ஹார்ட். Number one is functional heart. நல்லா கவனிங்க, இந்த நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நல்லா உள் வாங்கிக்கங்க. Listen carefully and meditate over all the ஒன்னாவது என்னது? Number one is functional heart. சொல்லுங்க எல்லாரும். Functional heart. Everybody say along with me. அத functional heart அப்படினா, what is functional heart? நாம ருட்டீனா செய்யற சில காரியங்கள் இருக்கிறது. There are some things which we do every day as a routine. அதாவது செயல்படுகிற ஹார்ட். It's called the heart which is moving. டெய்லி, அதாவது டெய்லி நம்ம குளிக்கிறது, சாப்பிடுறது, எந்திரிக்கிறது, வேலையை செய்யறது, புறப்படுறது, பிசினஸ் செய்யறது, பண்றது, அதை பண்றது, கிளீன் பண்றது, படிக்கிறது, படுக்கிறது, பிளான் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாமலேயே ஃபங்க்ஷனல் ஹார்ட் என்று சொன்னால் ரொட்டீனா செய்யக்கூடிய காரியங்களை செய்கிற ஒரு ஹார்ட். What is functional heart? It is the routine every day we do. We wake up in the morning, we do things, we schedule the business plan and we do some things routine. That's called functional heart. இப்படி ரொட்டீனா செய்யும்படி நம்மளை கண்ட்ரோல் பண்றது, அதுதான் ஃபங்க்ஷனல் ஹார்ட். Which control us to do the routine, this is called functional heart. இரண்டாவது ஹார்ட் ஒன்று இருக்கு, நல்ல எமோஷன்ஸ் நிறைந்த ஒரு ஹார்ட் என்று சொல்லலாம். The second type heart is
emotional heart. அதாவது நல்ல உணர்ச்சிகள், அதாவது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்த ஹார்ட். It can be called as a heart with full of positive energy. நல்லா கவனிக்கிறீங்களா? பாசிட்டிவ் எமோஷன் நிறைந்த ஹார்ட் அப்படின்னா சந்தோஷப்படுறது, சிரிப்பது, அன்பா இருப்பது, மற்றவன்கிட்ட கைண்டா இருப்பது, மன்னிப்பது, கொடுப்பது, இப்படி இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். All the positive things comes from the heart are like this: loving people, forgiving people, giving people. மூணாவது ஒரு ஹார்ட் கெட்ட எமோஷன்ஸ், அதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்த ஹார்ட் இருக்கு. The third heart is filled with the negative emotions. இது எப்படின்னா எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது, எரிச்சல் படுறது, கடுகடுன்னு இருப்பது, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விரக்தியில பதட்டத்துல ஆபரேட் பண்ணுவது. This heart operates always not in a calm way, having envy, jealous, anger filled in the heart. அதாவது வெட்கப்பட்டு விடுவோமோ என்கிற ஒரு விதமான பயம், என்னுடைய காரியம் தெரிஞ்சா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, என்னை ஒதுக்கிடுவாங்களோ என்கிற ஒரு விதமான ஒரு பயம், பதட்டம் நிறைந்த ஒரு ஹார்ட். This heart is filled with frightened things and also negligence, fear of negligence. இது என்ன ஹார்ட்? கெட்ட, அதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்த ஒரு ஹார்ட். This heart is called a negative heart. என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னா, இந்த கெட்ட எமோஷன்ஸ் நிறைந்த அந்த ஹார்ட் தனது காரியத்தை அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஃபங்க்ஷனல் ஹார்ட் செய்கிற அந்த தனது வேலையெல்லாம் அது சரியா போறதில்லை. When the negative emotional heart started operating, it affects the functional heart. ஃபங்க்ஷனல் ஹார்ட்ல இருந்து செய்யக்கூடிய காரியங்களை சரியா செய்ய முடியாம போயிருது. It affects the functional heart that the things cannot be done in the proper way. அந்த டைம்ல ஒன்னு செய்ய முடியாம போயிருது. You cannot accomplish a task within the time. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்ய முடியாம போயிருது. You cannot accomplish the task within the stipulated time. அச்சீவ் பண்ண வேண்டியதை அச்சீவ் பண்ண முடியாம போயிருது. Whatever you need to achieve cannot be achieved. செய்யக்கூடிய ரொட்டீனா செய்யக்கூடிய வேலை கூட சரியா செய்ய முடியாம போயிருது. Even the routines will be affected. ஏன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்த ஒரு ஹார்ட்டா இருக்குது. Because the heart is filled with negative emotions. அந்த ஹார்ட் எப்பவுமே பதட்டமாவே இருக்குது. It is always not in the calm way. அந்த நெகட்டிவ் எமோஷன் நிறைந்த ஹார்ட்டோட சர்ச்சுக்கு வந்தா கூட அவங்களால சரியா சர்ச்சில கூட உட்கார்ந்து சரியா செயல்பட முடியல. People entering to the church with the negative emotion heart, even they cannot worship properly. அந்த கெட்ட உணர்ச்சிகள் நிறைந்த ஹார்ட்டோட சபையில உட்கார்ந்தா கூட மெசேஜ்ல பாஸ்டர் ஏதாவது சொன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா தோணும் அவங்களுக்கு. Even when the pastor is delivering the message, they will get angry. மனுஷனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுதலுமா எதையாவது ஒரு கிறுக்கு ஏதோ சொன்னா கூட அது உங்களுக்கு ஒரு அப்படி சீக்கிரத்திலே அஃபண்ட் ஆயிடுறாங்க அவங்க. If pastor is preaching about the heart that it is the worst organ in the body, then they will take it personally. ஏனா ஹார்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்த ஒரு ஹார்ட்டா இருக்குது. Because this heart is filled with negative emotions. அதே இது ஹார்ட் நல்ல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்ததா இருக்குமானால் எப்படி? Instead, if the heart is filled with positive emotions, எப்படி உதாரணமா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு செலுத்திட்டு சந்தோஷமா ஒருத்தர்ட்ட பழகிட்டு எரிச்சலா இல்லாம புகைச்சலா இல்லாம பதட்டமா இல்லாம மகிழ்ச்சியால் நிறைந்து அப்படி நிறைந்து இப்படி ஒரு பாசிட்டிவான விதத்துல இருதயம் அப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துமானால் ஃபங்க்ஷனல் ஹார்ட்டும் தனது வேலையை சரியா செய்ய முடியுது. But if the heart is filled with love, joy, forgiveness, and they have good relationship with people, this type of heart will allow the functional heart to perform wonderfully. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கையை சேர்த்து. How many of you are able to understand? Wave your hands. ஹார்ட் கெட்ட உணர்ச்சிகளால் வெளிப்படுத்திட்டே இருக்கும்போது ஃபங்க்ஷனல் ஹார்ட்டோ தனது வேலையை சரியா செய்ய முடியாம போயிருது. If the heart is showing something negative emotions, then the functional heart is also not able to work properly. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு அப்படினா, but how God has created us, இந்த ஃபங்க்ஷனல் ஹார்ட்டோட நல்ல எமோஷன்ஸ் நிறைந்த ஹார்ட்டும் இந்த ரெண்டும் அட்டாச் ஆகி ரெண்டுமே சேர்ந்து தான் நாம இயங்கணும் என்பதுதான் தேவன் ஏற்படுத்தின டிசைன். God has created a heart, functional heart, and also positive emotional heart, that it should be attached and work together. இப்ப நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அப்படினா நீங்க செய்யற வேலையை நல்லா செய்வீங்க, அப்படிதானே? If you are glad, then you will do your task wonderfully. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க உங்க வேலையினுடைய எஃபிஷியன்சி கூடுமா கூடாதா? If you are glad,
your efficiency in the task will increase. நீங்க சந்தோஷமா இருந்து ஒரு விஷயத்தை ஆபரேட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த வேலை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். If you operate the things with rejoicefulness, then the situation will be great. So ஹார்ட்ல வந்து மூணு பகுதி இருக்கிறது. There are 3 parts in the heart. இப்போ நீங்க தான் சொல்லணும். ஒன்னு என்னது? You have to say what is the first part. என்னது சொல்லுங்க? Functional heart. ரெண்டாவது positive emotions. Second, positive emotions. Heart. Third, negative emotions. Negative emotional heart. Emotional heart. So இந்த என்ன சொல்ல வரேன்? பாசிட்டிவ் எமோஷனல் ஹார்ட்டும் இந்த ஃபங்க்ஷனல் ஹார்ட்டும் இணைந்து எல்லாவற்றையும் செய்யப்பட வேண்டும். All the things should be done by the functional heart and the positive emotional heart together. நெகட்டிவ் எமோஷனல் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனல் ஹார்ட்டை வந்து இணைச்சிர கூடாது, அட்டாச் பண்ணிர கூடாது. You should never attach the negative emotional heart with the functional heart. எப்ப பார்த்தாலும் கசப்பும் வைராக்கியமும் கோபதாபங்களும் எண்ணத்தை அப்படின்னு சொல்லி எரிச்சல் புகைச்சல் இது வந்து இத நெகட்டிவ் எமோஷனல் ஹார்ட்டோட நிறைஞ்சிருந்து ஒரு காரியத்தை நீங்க ரொட்டீனா செய்ய வேண்டிய செயலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே டவுன் ஆகிரும். If you are having envy, jealous, something burning inside your heart and you are doing things like this, then all the things will get collapsed. நிறைய திருமண வாழ்க்கை கூட அப்படிதான் போகுது. In all the marriages you have to check this. Many marriages are going like this. கணவன் மனைவி திருமண வாழ்க்கையும் கூட வெறும் ஃபங்க்ஷனல் ஹார்ட் சைடு மட்டும் தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கையை நான் பார்க்கிறோம். If you take many people's marriage life, it's moved only with the functional heart. அந்த வெறும் ஃபங்க்ஷனல் ஹார்ட் மட்டும் நிறைஞ்சி வேலை செய்யறது மட்டும் பார்த்தா ஆனா தப்பு கிடையாது. ஆனா அது மட்டும் நிறைஞ்சிருந்து நம்ம வேலை செய்ய கூடாது. It's not wrong that many people operate their marriage life with only functional heart. வேலை செய்கிற காரியமா இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவி விஷயமா சரி, அல்லது சபை கூடுவேறல் அட்டெண்ட் பண்றதாலும் சரி, எந்த காரியம் எடுத்தாலும் சரி வெறும் ஃபங்க்ஷனல் ஹார்ட் மட்டும் செஞ்சு மட்டும் இருக்க கூடாது. அதோட கூட அந்த பாசிட்டிவ் எமோஷனல் ஹார்ட்டோட சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனல் ஹார்ட் இணைஞ்சு செயல்படக்கூடியதாக இருக்கணும்னு சொல்ல வரேன். Whatever it may be, the task you are doing, your job, your marriage life, or you are attending the church, everything should be done together with the functional heart and the positive emotional heart. நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியோட இடையே உள்ள வாழ்க்கையில இந்த வெறும் ஃபங்க்ஷனல் ஹார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் போயிட்டு இருக்கு. In many people's marriage life, it is filled only with the functional heart. ஒரு பாசிட்டிவ் எமோஷனல் நிறைஞ்ச ஹார்ட் வந்து அதோட அது இணைஞ்சு அது செயல்படுறது இல்ல. They are not operating their life with the positive emotional heart. அவர் வாட்டுக்கு போவாரு, he will go by himself, அவர் வாட்டுக்கு வருவாரு, he will come as he wish, வீட்டுக்குள்ள தான் இருப்பாரு, he will be inside the house, நினைச்ச நேரம் வெளியே போவாரு, நினைச்ச நேரம் உள்ள வருவாரு. He may go out and enter into the house as he wishes. மொபைல்ல பல மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாரு. He will work with his mobile for many hours. ஆனா அவர் மந்த்லி பில் எல்லாம் கட்டுவாரு. Every monthly bills will be paid up by him. பில், ஈபி பில், எல்லா பில் எல்லாம் என்ன வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா ஃபங்க்ஷனல் ஆகுறதெல்லாம் கரெக்ட்டா ஆயிட்டே இருக்கும். All the functional areas like EB bill, mobile bill, rent, everything will be paid by him. அவர் வாட்டுக்கு வேலைக்கு போவாரு, வீட்டுக்கு வருவாரு. He will go to his job and he will come back. சாப்பிடுவாரு, தூங்கிடுவாரு. He will eat and sleep. மனைவி வீட்டுல 1008 வேலையை பார்த்துட்டு என்னங்கன்னு சொல்லி அது நின்னுகிட்டு இருக்கும். அது After completing 1008 tasks, the wife will be waiting. கணவனுக்காக நின்னுகிட்டு இருக்கும். The wife will be awaiting for her husband. கணவர் அப்படியே எனக்கு என்னன்னு சொல்லி அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். He will come and he will do as if he is not having இப்படி அதே வாழ்க்கையில காலம் எல்லாம் போயிட்டு இருக்கு. Many people's life is going for many years like எதுல அட்டாச்மென்ட் இருக்கா இல்ல? எதுல அட்டாச்மென்ட் இல்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கவனிங்க? No attachment. நல்ல ஒரு உணர்வு பூர்வமாக இருந்து செயல்படுறதுல அட்டாச்மென்ட் இல்ல. There is no attachment from the positive emotional heart. அவர் எல்லாம் செய்யறதெல்லாம் கரெக்ட் தான். எல்லாமே வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அவர் செஞ்சு போடுறாரு. நான் என்ன அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், இதை விட என்ன அவர் சொல்றாரு, எல்லாம் பண்றாரு, எல்லாம் கரெக்ட் தான். He does all the things for the family and he is telling I did this that. அந்த ஃபங்க்ஷனல் ஹார்ட்ல இருந்து செயல்படுறாரு இல்லையா, அதோட சேர்ந்து இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இந்த ஹார்ட்டும் சேர்ந்து நல்ல உணர்வு பூர்வமாக அப்படி அட்டாச் ஆகி ரெண்டும் அட்டாச் ஆகி செய்யும் பொழுது அந்த கணவன் மனைவிக்கிடையே அந்த உறவு வந்து ரொம்ப வித்தியாசப்படுதுங்க. ரொம்ப இனிமையானதாக குடும்பமாக மாறுகிறது. If the husband is started to operate his functional heart attached with the positive emotional heart, then the family life will get changed. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? How many of you are able to understand? திருமண வாழ்க்கையில வெறும் ஃபங்க்ஷனல் சைடு மட்டும் ஹார்ட் ஏங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃபே கசந்துரும்.
If the marriage life is moved only with the functional heart, and there will be bitterness alone left out. கணவன் மனைவிக்குள்ள இந்த பாசிட்டிவ் எமோஷன் நிறைந்த ஹார்ட்டும் ஃபங்க்ஷனல் ஹார்ட்டும் நிறைஞ்சி இருக்கணும். Between the spouses, it should be there, functional heart and the positive emotional heart. அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எமோஷனல் நிறைஞ்ச ஒரு ஹார்ட்டா இருந்து நெகட்டிவ் எமோஷனல் ஹார்ட்டும் பாசிட்டிவ் ஃபங்க்ஷனல் ஹார்ட்டும் இணைஞ்சு இருந்து போயிட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். Just think, if the functional heart of a husband and wife is attached with the negative emotional heart, அங்கே அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் அங்கேதான் உண்டாகிறது. in such families there is always quarreling, argument and separation. நிறைய பேர் வேலைக்கு போகும்போது கூட அப்படிதான் போறாங்க. Many people are going for their job in this mood only. எத்தனை பேர் வேலைக்கு போகும்போது ஐ அப்படினு போறீங்க நீங்க? How many of you enter into your job saying hi? அப்படி போறீங்களா? Are you going to your job like this? அப்படியே பார்த்து நான் உங்களை வாழ்த்துகிறேன் மனதார. If you are going very happily, I bless you. ஐயோ வேலைக்கு போறோம் அப்படி சொந்தம் அப்படியே போறாங்க வேலைக்கு. Hi, I am going to my job. Are you going in this mood? அப்படியே உருன்னு தான போறாங்க. You are going urr. ஐயோ வருஷமுள்ள அந்த கம்பெனில குப்பை கொட்ட வேண்டியது. Oh, I have to go to my job and இன்னைக்கு அந்த சூப்பர்வைசர் என்னத்த கத்த போறானோ தெரியல. I don't know what the supervisor இன்னைக்கு அந்த is going to மேனேஜர் shout at me. என்னத்த சொல்ல போறாருன்னு தெரியல. I don't know what the manager is going to say to me. ஓ அப்படினு தான போக வேண்டியதா இருக்கு. ஐயோ, like this way everyone is going to the job. ஆண்டவர் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கார் அப்படினா, How God has created us. அதாவது உணர்ச்சி பொங்க அப்படியே சந்தோஷமாய் போய் நம்ம வேலை செய்யும்படியாக ஆண்டவர் அப்படி தான் நம்மளை டிசைன் பண்ணி இருக்காரு. But God has designed us that we should be glad before going to the job. வேலை மட்டும் இல்ல, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சந்தோஷத்துல இருந்து ஆபரேட் பண்ணும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணி இருக்காரு. Not only the job, whatever you do, you should do it with great joy. சில நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னா சில நேரத்துல சாப்பாடு கூட நமக்கு தேவையா இருக்கு. Sometimes if you are very glad and rejoicing, then you don't need food. ஏன்னா எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். Because you derive energy out of your gladness. சோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபங்க்ஷன் சைடோட பாசிட்டிவ் எமோஷனும் சேரணும். Tell to the next person, with the functional heart the positive emotion should be attached. இன்னைக்கு நிறைய சபைகளும் கூட அப்படி ஃபங்க்ஷனல் சைடு மட்டும் இயங்கிட்டு இருக்குது போல எனக்கு தோணுது. In my opinion, many churches are also moving only with the functional side. மூணு ஃபாஸ்ட் சாங் பாடுறது. They will be singing fast songs, 3 numbers. அப்புறம் 2 ஸ்லோ சாங் பாடுறது. And 2 slow songs. எந்திரிச்சு நின்னு கொஞ்ச நேரம் அப்புறம் உட்கார்ந்து இருந்து கொஞ்ச நேரம். They will be standing for a while and they will be seated for a while. எந்திரிச்சு நின்னு கையை தூக்குங்க, கையை ஆட்டுங்க, கையை அசைங்க, அப்படி ஒரு கால் அப்படி வைங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு வேற சொல்ல வேண்டி இருக்கு. And we have to say to them that you have to shake your hands, shake your legs and move a bit. பிறகு அடுத்து உள்ள 1 மணி நேரத்துல பாதி தூக்கத்துல பிரசங்கத்தை கேட்கிறது. And in the remaining 1 hour people will be sleepy and they'll be hearing பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு நின்ன பிறகு காணிக்கைய செலுத்திட்டோம் அப்படின்னா சண்டே சர்வீஸ் ஓவர். And after the sermon, if the offering is being given, then the Sunday service is over. Say to them, functional sideல ஓடுற வண்டி சொல்லுங்க பார்க்கலாம். This is the vehicle which is running by the functional heart. சபைக்கு வரும்போது இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்த ஹார்ட்டும் இந்த ஃபங்க்ஷனல் ஹார்ட்டும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் அந்த சபைக்கு வர்ற இந்த சபையில் அப்படி அட்டெண்ட் பண்ணணும். When you are attending the church, it is the time that you should unite your functional heart along with your positive emotional heart. கை மட்டும் அசைச்சு புரிஞ்சவங்க. How many of you are able to understand wave your hands? சபைக்கு வரும்போதும் கூட அந்த பாசிட்டிவ் எமோஷனல் அந்த உணர்வு பூர்வமாக I want to worship அப்படி அந்த என் தேவனை நான் ஆராதிக்கணும் அந்த உணர்வோட ஆராதிக்க வேண்டும் நம்ம. When you are entering into the church, you should have a thought, நான் என் தேவனை ஆராதிக்க விரும்புகிறேன். I want to worship the Lord. என் தேவனை நான் துதிக்கணும். I want to worship my Lord. எனக்கு நன்மை செஞ்சவரை நான் பாடணும். I want to sing the one who has done good things to me. கொடுத்தவரை நான் உயர்த்தணும். I want to lift the one who has given me life. எனக்கு பலன் கொடுத்தவரை நான் அவரை போற்றணும். I want to praise the one who has given me the strength. என் அன்பின் ஆண்டவரை நான் இன்னும் அவரை துதிக்கணும். I want to praise the Lord who is full of love on me. இன்னும் அவரை பாடணும். I would like to sing yet. இன்னும் அவரை களி கூறணும் அவர் சமூகத்துல. I want to rejoice more. இப்படி ஆண்டவரை உணர்வு பூர்வமாக இருந்து ஆராதிக்கணும் சபைக்கு வந்துட்டோம் அப்படினா. When you are in the church, you should have emotions, positive emotions and worship the Lord. சபை மட்டும் நான் சொல்லல, உங்க தனிப்பட்ட ஆராதனைகள் கூட அப்படிப்பட்ட ஒரு அப்படி உள்ளம் பொங்கி வந்து ஆராதனை செய்வது ரொம்ப முக்கியம். Not only in the church, while you are worshiping alone in your home, your heart should be filled with joy and you should worship. இங்க ஒரு ஆள் நின்னுகிட்டு மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி கையை தூக்கு
கையை ஆட்டு, கையை தட்டு, வாயை விரிவாய் தர, சத்தமா பாடுங்க, அப்படி பண்ணுங்க. இதெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. உங்க எமோஷனல் நல்ல பாசிட்டிவ் எமோஷனல் ஹார்ட்ல நிறைஞ்சிருந்து நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா there is no need to run a bullock cart by standing here telling that you have to raise your hands, you have to lift your hands, you have to clap your hands. If you are having emotional heart, you will worship properly. நீங்க அந்த நீங்க உணர்வு பூர்வமாக நீங்க எமோஷனலா ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிருக்கும்போது ஆராதனை என்பது உங்க உள்ளத்திலிருந்து அப்படியே பொங்கி வருங்க. If you are connected with the Lord with your positive emotions, then the worship will spring forth from your heart. என்னைக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. என்னைக்குமே நான் ஆராதிக்கும் போது இந்த ஃபங்க்ஷனல் ஹார்ட் மட்டும் வச்சிக்கிட்டு நான் ஆராதிக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. Now take a decision. While I am worshiping the Lord, I will not worship alone with the functional heart. அது எல்லா விஷயத்திலுமே இதை நீங்க அட்டாச் பண்ணலாம். நீங்க You can attach the same matter with anything. திருமண வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி நீங்க பாசிட்டிவ் எமோஷனல் இருந்த ஹார்ட்டும் ஃபங்க்ஷனல் ஹார்ட்டும் இணைஞ்சு செய்யும் பொழுது திருமண வாழ்க்கை அப்படியே பொங்கி என்ன சொல்றது பெரிய இன்பத்தை நீங்க பாப்பீங்க உங்க வாழ்க்கையில. If your marriage life is filled with both functional heart and positive emotional heart, you will see a great blessing springing forth from your marriage. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எமோஷனல் சைடு சுகமாக்கப்பட்டதாக இருக்கணும். The important thing we have to notice from the emotional heart is you should have a healed heart. சுகமாக்கப்பட்ட இருதயமா இல்லன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யாது, புறப்படாது. If you don't have a healed heart, then the life will not spring forth from your heart. இருதயத்தை சரியான நிலையில வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். You have to keep your heart in the proper position. So இருதயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? How to handle the heart? எபிரேயர் 3:8 சொல்கிறது. Hebrew 3:8 speaks like this. இருதயத்தை கடினப்படுத்திராதீங்க அப்படினு சொல்லப்பட்டிருக்கிறது. Don't harden your heart. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை நம்ம கடினப்படுத்திர கூடாது. Tell to the next person, never harden your heart. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க வனாந்தரத்திலே இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். The Israelites were hardening their heart in the wilderness. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது Tell to the next person, when you are hearing the voice of the Lord, இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். never harden your heart. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கானானுக்குள்ள நுழைய முடியலங்க? Why the Israelites were not able to inherit the land of இஸ்ரவேல் Canaan? ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் ஏன் கானானுக்குள்ள போக முடியாம போயிடுச்சு? Why the multitude of Israelites were not able to enter into the Canaan? காரணம் அவருடைய இருதய கடினம். It is because of their hardened heart. ஆனா யோசுவாவும் காலேப்பும் என்கிற ரெண்டு பேர் இருந்தாங்க பாருங்க. But there were two people named Joshua and Caleb. அவங்க எப்படின்னா அந்த பாசிட்டிவ் எமோஷனல் நிறைந்த ஹார்ட்டும் ஃபங்க்ஷனல் ஹார்ட்டும் நிறைஞ்சி செயல்பட்டதனால அவங்க ஈஸியா கானானுக்குள்ள போக முடிஞ்சிருச்சு. They were easily entering into the land of Canaan because they had functional heart and positive emotional heart working together. அவர்கள் கானானை சுதந்தரித்துக் கொண்டார்கள். They were able to inherit Canaan. நீங்க நெகட்டிவ் அவங்களும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்த ஒரு ஹார்ட்டா இருந்திருக்காங்கன்னு சொன்னா நிச்சயமா அவங்க சுத்திட்டே தான் இருந்திருப்பாங்க, ஒளியா சுதந்தரிச்சிருக்க மாட்டாங்க. See, if Joshua and Caleb had the negative emotional heart, they might have roamed around the land and they have never inherited the promised land. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க சும்மா சுத்திட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. See, many people's life they are roaming around. எதையும் சுதந்தரிச்ச மாதிரி தெரியல. They didn't inherit anything. எதையும் அனுபவிச்ச மாதிரி தெரியல. They not experiencing good things. அப்படிப்பட்டவர்கள் நான் சொல்றேன் தங்களுடைய இருதயத்தை உடனே செக் பண்ணணும். I am telling to that people that they have to check their heart.